அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 7ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கட்டுமான தொழில் மேம்பாட்டு கவுன்சிலின் 2024ஆம் ஆண்டிற்கான விஸ்வகர்மா விருது பெற்றுள்ள மெட்ரோ நிறுவனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை மெட்ரோ நிறுவனம். அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ நிறுவனம் 15வது கட்டுமான தொழில் மேம்பாட்டு கவுன்சிலின் கீழே விஸ்வகர்மா விருதுகள் பல்வேறு பிரிவுகளின் கீழ் தான் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்காங்க. என்ன விருதுன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா விருது. நெக்ஸ்ட் 2வது கேள்வி, சமீபத்தில் எந்த கோளின் துணைக்கோளில் ஓசோன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, வியாழன். அதாவது தற்போது வியாழன் கோள்ல பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஓசோன் படலம் இருக்கு அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வியாழன் கோளில் முக்கியமான துணைக்கோள் எந்த துணைக்கோள் இந்த ஓசோன் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலிஸ்டேவில் அப்படின்றது தான் ஓசோன் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓசோன் இருந்தால் ஆக்சிஜன் இருக்கும் அப்படி சொல்லிட்டு உறுதி செஞ்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேனிமேட் மற்றும் டைட்டானிக்கு அடுத்ததாக சூரிய குடும்பில் 3வது பெரிய துணைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலிஸ்டே அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 3வது கேள்வி, சமீபத்தில் காலமான நா. புகழேந்தி என்பவர் பின்வரும் எந்த சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் ஆவார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, விக்கிரவாண்டி. அதாவது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் விக்கிரவாண்டி இந்த சட்டப்பேரவை தொகுதியில தான் உறுப்பினர் நா. புகழேந்தி இறந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி இறந்திருக்காரு. நெக்ஸ்ட் 4வது கேள்வி, 2003ஆம் ஆண்டிற்கான சிறந்த பதிவாளர் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, காலச்சுவடு பதிப்பகம். காலச்சுவடு பதிப்பகம். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பதிப்பு துறையில் ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த காலச்சுவடு பதிப்பகம் கொடுக்குறாங்க. ஸோ கோவையை சேர்ந்த பப்ளிக் நெக்ஸ்ட் அமைப்பின் கடந்த ஆண்டுக்காக பார்த்தீங்கன்னா சிறந்த பதிப்பாளர்களுக்கான விருது தமிழ் பதிப்பான காலச்சுவடுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2018 அவார்டு வாங்கியிருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா காலச்சுவடு பதிப்பகம். நெக்ஸ்ட் 5வது கேள்வி, நீட் மற்றும் ஜேஇ தேர்வு தயாராகக்கூடிய மாணவர்களுக்காக மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ள மொபைல் செயலி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நேஷனல் டெஸ்ட் அபியாஸ். ஸோ நேஷனல் டெஸ்ட் அபியாஸ் பார்த்தீங்கன்னா எதுக்காகனா நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்காக மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ள மொபைல் செயலியாகும். நெக்ஸ்ட் 6வது கேள்வி, சி டிஃபெண்டர் 2024 என்பது எந்த இரு நாடுகளுக்கிடையேயான கடல் காவலோர கூட்டு பயிற்சியாகும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தியா மற்றும் அமெரிக்கா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான 2024க்காக இரு நாடுகளுக்கிடையே கடலோர காவல்படையின் கூட்டு பயிற்சியாகும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 7வது கேள்வி, சமீபத்தில் எகிப்தின் அதிபராக பதவியேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அப்தெல் பத்தா அல் சிசி. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எகிப்தின் அதிபராக 3வது முறையாக அப்தெல் பத்தா அல் சிசி பதவியேற்றிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா 2030 வரைக்கும் அதிபராக தொடர்வார் அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 8வது கேள்வி, உலக சுகாதார தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏப்ரல் 7. ஸோ ஏப்ரல் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் உலக சுகாதார தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா WHO 1948 ஏப்ரல் 7ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் சார்பு தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 7ஆம் தேதி உலக சுகாதார தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மை ஹெல்த் மை ரைட்ஸ். நெக்ஸ்ட் 8வது கேள்வி, சமீபத்தில் எந்த மாநிலத்தில் தயாரிக்கப்படும் தம்பூரா மற்றும் சிதார் இசைக்கருவிகளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மீரஜ். அதாவது மீரஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு நகர். ஸோ இந்த நகரில் தயாரிக்கப்படும் சிதார் தம்பூரா இந்த இசைக்கருவிகளுக்காக பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 9வது கேள்வி, ஐபிஎல் தொடரில் 7500 ரன்களை கடந்த முதல் வீரர் என்னும் பெருமையை பெற்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விராட் கோலி. அதாவது தற்போது விராட் கோலி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல் அணிக்கு எதிராக 19வது ஐபிஎல் லீக் போட்டியில் விராட் கோலி 34 ரன்கள் எடுத்த போது
IPL கிரிக்கெட் வரலாற்றில் வந்து 7500 ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற சாதனை வந்து படைத்துள்ளார். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா IPL போட்டிக்கு வந்து முதல் வீரராக வந்து 100 ரன்களை எடுத்த வீரர் என்ற சாதனையும் வந்து படைத்திருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான். நெக்ஸ்ட் 10வது கேள்வி, செழுமைக்கான இந்திய பசிபிக் பொருளாதார கட்டமைப்பு அதன் முதல் தூய்மை பொருளாதார முதலீட்டாளர் மன்றத்தை எங்கு நடத்த உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிங்கப்பூர். தற்போது சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா இந்திய பசிபிக் பொருளாதார கட்டமைப்பு அதன் முதல் தூய்மைக்கான பொருளாதார முதலீட்டாளர் மன்றத்தை வந்து ஜூன் 5, 6ஆம் தேதி வந்து சிங்கப்பூர்ல வந்து நடத்தப்பட உள்ளதுன்னு சொல்லிட்டு வர்த்தகத்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பொருளாதார முதலீட்டாளர் மன்றம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 2022 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பசிபிக் பொருளாதார கட்டமைப்பில் வந்து 14 கூட்டாளர்கள் வந்து இருக்காங்க. ஸோ யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆஸ்திரேலியா, புருனே தருசலாம், பிஜி, இந்தியா, இந்தோனேசியா, ஜப்பான், கொரியா குடியரசு, மலேசியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, ஐக்கிய நாடுகள் மாநிலங்கள் மற்றும் வியட்நாம். நெக்ஸ்ட் 11வது கேள்வி, இந்திய மற்றும் கஜகஸ்தான் நாடுகளின் 5வது பயங்கரவாத தடுப்பு கூட்டு பணிக்குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அஸ்தானா. அதாவது தற்போது பாத்தீங்கன்னா அஸ்தானாவில் வந்து இந்திய மற்றும் கஜகஸ்தான் நாடுகளின் 5வது பயங்கரவாத தடுப்பு கூட்டு பணிக்குழு கூட்டம் வந்து கஜகஸ்தானின் தலைநகரமான அஸ்தானாவில் வந்து நடைபெற்றது அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 12வது கேள்வி, சமீபத்தில் எந்த நாடு அணுக்கரு இணைவு உலையை பயன்படுத்தி 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் பிளாஸ்மா வெப்பநிலையை உருவாக்கியது? ஆன்சர் ஆப்ஷன் டி, தென்கொரியா. அதாவது தென்கொரியாவில் பார்த்தீங்கன்னா செயற்கை சூரியன் மேம்பட்ட அணுக்கரு இணைவு சோதனைக்காக ஆராய்ச்சி சாதனங்கள் மூலயமா பார்த்தீங்கன்னா அணுக்கரு இசைவு உலையை பயன்படுத்தி 48 வினாடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வந்து பிளாஸ்மா வெப்பநிலையை வந்து உருவாக்கியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தென்கொரியா. ஸோ இந்த வெப்பநிலையானது பார்த்தீங்கன்னா சூரியன் மையப்பகுதியில் உள்ள 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் என்ற வெப்பநிலையை விட 7 மடங்கு அதிகமாக இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து தென்கொரியா தனது நாட்டிற்காக வந்து 2வது ராணுவ உள செயற்கைக்கோளை வந்து வெற்றிகரமாக வந்து விண்ணுக்கு செலுத்தியது அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 13வது கேள்வி, சமீபத்தில் கோவிட் நெட் என்ற உலகளாவிய கொரோனா வைரஸ் நெட்வொர்க்கை தொடங்கியுள்ள அமைப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, உலக சுகாதார நிறுவனம். அதாவது தற்போது உலக சுகாதார நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஸோ குறுகிய காலத்தில் தான் வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் வந்து கண்டறிந்து ஸோ அதை வந்து கண்காணிப்பதற்காகவும் வந்து உலக சுகாதார நிறுவனம் பார்த்தீங்கன்னா கோவிட் நெட் என்ற உலகளாவிய கொரோனா வைரஸ் நெட்வொர்க்கை வந்து தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் 14வது கேள்வி, உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த லேசரை அறிமுகப்படுத்தியுள்ள நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ருமேனியா. அதாவது ருமேனியாவில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றின் உள்கட்டமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக தான் வந்து இலி அப்படின்றதுல வந்து ஒரு ஆராய்ச்சி மையத்தில் வந்து பொறியாளர் வந்து அண்டோமியா டோமா வந்து உலகின் மிக சக்தி வாய்ந்த லேசரை வந்து உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் 15வது கேள்வி, வெக்குவார்டினா பைகலர் அல்லது வண்ணத்து பூச்சி சிக்காடா என்னும் புதிய வகை எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மேகாலயா. அதாவது தற்போது இந்தியாவில் வந்து மேகாலயா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை சிக்காடா என்ற புதிய வகை சில்வண்டு வண்ணத்து பூச்சியை வந்து அறிவியலாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான பேர் பார்த்தீங்கன்னா பெக்குவார்டினா பைகலர் எனப்படும். இந்த புதிய சில்வண்டு வண்ணத்து பூச்சி இனமானது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் முறையாக வந்து பதிவானது தான் வந்து பெக்குவார்டினா இனத்து பூச்சி வந்து சார்ந்தது அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 16வது கேள்வி, உலக யோமியோபதி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏப்ரல் 10. ஏப்ரல் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து உலக யோமியோபதி தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா யோமியோபதியை வந்து கண்டுபிடித்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நாட்டை சேர்ந்த சாமுவேல். இவர் தான் வந்து இவருடைய பிறந்த நாள் தினத்தை வந்து நினைவு கூறும் வகையில் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து உலக யோமியோபதி தினத்தை வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட் 17வது கேள்வி, பாரிஸில் நடைபெறவிருக்கும் கோடைக்கால ஒலிம்பிக்கில் நடுவர் மன்ற உறுப்பினராக பங்கேற்ற உள்ள
முதல் இந்திய பெண் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி பில்கிஸ் மிர். அதாவது பில்கிஸ் மிர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரை வந்து சேர்ந்தவங்க. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஜூலை 26 இருந்து ஆகஸ்ட் 11 வரைக்கும் வந்து நடைபெறவிருக்கும் பாரிஸில் வந்து கோடைக்கால ஒலிம்பிக் போட்டியில தான் வந்து இவங்க வந்து இந்தியாவிலிருந்து ஜூரி உறுப்பினராக வந்து பணியாற்றி முதல் பெண் என்ற வரலாற்று சாதனையை வந்து படைத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து எந்த மாநிலத்தை வந்து சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். நெக்ஸ்ட் 18வது கேள்வி, பின்வரும் எந்த மாநிலத்தின் கதியா கேகி என்ற கோதுமை வகைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம். அதாவது சமீபத்தில் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல வந்து கதியா என்ற கோதுமை வகைக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 19வது கேள்வி, லூபிக்ஸ் என்ற சந்திர துருவ ஆய்வு பணி எந்த இரு நாட்டுகளுக்கிடையே பாத்தீங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் கூட்டு பயிற்சியால் வந்து மேற்கொள்ளப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி இந்தியா மற்றும் ஜப்பான். இந்தியா மற்றும் ஜப்பானுக்கு இடையே பாத்தீங்கன்னா நிலவின் துருவ பகுதியில் வந்து வாழ்வியலுக்கு வந்து சாத்தியமாக செயல்பாடுகள் வந்து உள்ளதா மற்றும் நீர்ப்பனி சார் வளங்கள் வந்து இருக்குதா அப்படி சொல்லிட்டு ஆராய்வதற்காக பாத்தீங்கன்னா லூபெக்ஸ் என்ற இஸ்ரோ மற்றும் ஜப்பானின் விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் இணைந்துதான் வந்து செயல்பட உள்ளது சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா லூபெக்ஸ்க்கு வந்து லூனார் போலர் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன். நெக்ஸ்ட் 20வது கேள்வி, சமீபத்தில் கண்டுபிடிக்க S/2023 U1 என்பது பின்வரும் எந்த கோளின் துணைக்கோள் ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ யுரேனஸ். நமது சூரிய குடும்பத்துல பாத்தீங்கன்னா 3 துணைக்கோள்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யுரேனஸ் பாத்தீங்கன்னா ஒரு துணைக்கோளும் நெப்டியூனுக்கு வந்து 2 துணைக்கோளும் கண்டுபிடிச்சிருக்காங்க. யுரேனஸோட துணைக்கோள் எதுன்னு பாத்தீங்கன்னா S/2023 U1. நெப்டியூனோட துணைக்கோள் பாத்தீங்கன்னா S/2002 N5. அதே இன்னொரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா S/2021 N1. இது 3 துணைக்கோள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 21வது கேள்வி, இந்தியாவிற்கான புதிய பிரிட்டன் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி லிண்டி கேமரூன். லிண்டி கேமரூன் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்காக பிரிட்டன் தூதராக வந்து இருக்கிறதுக்கு இவருக்கு முன்னாடி யார் இருந்திருக்காங்க பாத்தீங்கன்னா அலெக்ஸ் எல்லிக்ஸ். வேறு பணிக்காக வந்து இவர் வந்து மாற்றப்பட்டதுனால புதிய தூதராக வந்து யார் வந்து பொறுப்பேற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லிண்டி கேமரூனை வந்து பிரிட்டன் அரசு வந்து நியமித்துள்ளது. நெக்ஸ்ட் 22வது கேள்வி, சமீபத்தில் பாரிஸ் ஒலிம்பிக்கு செல்லும் இந்திய வீரர்கள் குழுவுக்கான தலைமை பொறுப்பில் இருந்து விலகியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மேரி கோம். அதாவது மேரி கோம் பாத்தீங்கன்னா 6வது முறையாக வந்து உலக சாம்பியன் பட்டத்தை வந்து குத்துச்சண்டை போட்டியில் வந்து வென்றிருப்பாங்க. ஸோ இந்த வீராங்கனையை பாத்தீங்கன்னா தற்போது வந்து மேரி கோம் வந்து பாரிஸ் ஒலிம்பிக் வந்து செல்லும் இந்திய வீரர்கள் குழுவுக்கான தலைமை பொறுப்பில் இருந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட காரணங்களினால் வந்து விலகுவதாக வந்து அறிவித்துள்ளார். நெக்ஸ்ட் 23வது கேள்வி, சமீபத்தில் மரங்களுக்கு முறையான சிகிச்சை அளிப்பதற்காக ட்ரீ ஆம்புலன்ஸ் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ள முனிசிபல் கவுன்சில் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி புதுடெல்லி முனிசிபல் கவுன்சில். அதாவது டெல்லி பாத்தீங்கன்னா மரங்களை வந்து நோயிலிருந்து வந்து பாதுகாக்கவும் பசுமை சொத்துக்களை வந்து மேம்படுத்துவதற்காக பாத்தீங்கன்னா புதுடெல்லி முனிசிபல் கவுன்சில் அதன் பகுதியில் உள்ள நோய்வாய்ப்பட்ட மரங்களுக்காக வந்து முறையான சிகிச்சை அளிப்பதற்காக பாத்தீங்கன்னா ட்ரீ ஆம்புலன்ஸ் வசதியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் 24வது கேள்வி, குகேஸ் பின்வரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி சதுரங்கம். அதாவது குகேஸ் பாத்தீங்கன்னா சதுரங்கம் கேண்டிகேட் செஸ் போட்டியில் வந்து 6வது சுற்றின் இறுதியில் பாத்தீங்கன்னா இந்தியாவின் குகேஸ் மற்றும் ரஷ்யாவின் இயன் நெமோயாச்சியுடன் மீண்டும் முதலிடத்தை வந்து பகிர்ந்து கொள்ள உள்ளார் அப்படி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா 5வது சுற்று முடிவிலும் வந்து இருவரும் வந்து முதலிடத்தை வந்து பகிர்ந்து கொண்டிருக்காங்க. 25வது கேள்வி, தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஏப்ரல் 11. அதாவது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் பெண்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா முறையான சுகாதார பராமரிப்பு சிகிச்சை மற்றும் மகப்பேறு வசதிகள் மூலமா வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 11 தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னன்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ரிவிஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கட்டுமான தொழில் மேம்பாட்டு கவுன்சிலின் 2024ஆம் ஆண்டிற்கான விஸ்வகர்மா விருது பெற்றுள்ள மெட்ரோ நிறுவனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை மெட்ரோ நிறுவனம். இரண்டாவது கேள்வி, சமீபத்தில் எந்த கோளின் துணைக்கோளில் ஓசோன் இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, வியாழன். மூணாவது கேள்வி, சமீபத்தில் காலமான நா. புகழேந்தி என்பவர் பின்வரும் எந்த சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் ஆவார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, விக்கிரவாண்டி. நான்காவது கேள்வி, 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த பதிப்பாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, காலச்சுவடு பதிப்பகம். ஐந்தாவது கேள்வி, நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வு தயாராக கூடிய மாணவர்களுக்காக மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ள மொபைல் செயலி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நேஷனல் டெஸ்ட் அபியாஸ். ஆறாவது கேள்வி, சி டிஃபெண்டர் 2024 என்பது எந்த இரு நாடுகளுக்கிடையான கடலோர காவல் படையின் கூட்டு பயிற்சியாகும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தியா மற்றும் அமெரிக்கா. ஏழாவது கேள்வி, சமீபத்தில் எகிப்தின் அதிபராக பதவியேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அப்தெல் பத்தா அல் சிசி. எட்டாவது கேள்வி, உலக சுகாதார தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏப்ரல் 7. எட்டாவது கேள்வி, சமீபத்தில் எந்த மாநிலத்தில் தயாரிக்கப்படும் தம்பூரா மற்றும் சிதார் இசைக்கருவிகளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மிரஜ். ஒன்பதாவது கேள்வி, IPL தொடரில் 7500 ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விராட் கோலி. பத்தாவது கேள்வி, செழுமைக்கான இந்திய பசிபிக் பொருளாதார கட்டமைப்பு அதன் முதல் தூய்மை பொருளாதார முதலீட்டாளர் மன்றத்தை எங்கு நடத்த உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிங்கப்பூர். 11வது கேள்வி, இந்தியா மற்றும் கஜகஸ்தான் நாடுகளின் 5வது பயங்கரவாத தடுப்பு கூட்டு பணிக்குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அஸ்தானா. 12வது கேள்வி, சமீபத்தில் எந்த நாடு அணுக்கரு இணைவு ஒளியை பயன்படுத்தி 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் பிளாஸ்மா வெப்பநிலையை உருவாக்கியது? ஆன்சர் ஆப்ஷன் டி, தென்கொரியா. 13வது கேள்வி, சமீபத்தில் கோவிட் நெட் என்ற உலகளாவிய கொரோனா வைரஸ் நெட்வொர்க்கை தொடங்கியுள்ள அமைப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, உலக சுகாதார நிறுவனம். 14வது கேள்வி, உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த லேசரை அறிமுகப்படுத்தியுள்ள நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ருமேனியா. 15வது கேள்வி, பெக்குவார்டினா பைகலர் அல்லது வண்ணத்துப்பூச்சி சிக்காடா என்னும் புதிய வகை எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மேகாலயா. உலக ஹோமியோபதி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏப்ரல் 10. 17வது கேள்வி, பாரிஸில் நடைபெறவிருக்கும் கோடைக்கால ஒலிம்பிக்கில் நடுவர் மன்ற உறுப்பினராக பங்கேற்ற உள்ள முதல் இந்திய பெண் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பில்கிஸ் மிர். 18வது கேள்வி, பின்வரும் எந்த மாநிலத்தின் கதியா கேஇ என்ற கோதுமை வகைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, உத்தரப்பிரதேச மாநிலம். 19வது கேள்வி, லுபேஸ் என்னும் சந்திர துருவ ஆய்வு பணி எந்த நாடு விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் கூட்டு பயிற்சியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்தியா மற்றும் ஜப்பான். 20வது கேள்வி, சமீபத்தில் கண்டுபிடிக்க S2023 U1 என்பது பின்வரும் எந்த கோளின் துணைக்கோள் ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, யுரேனஸ். 21வது கேள்வி, இந்தியாவிற்காக புதிய பிரிட்டன் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, லிண்டி கேமரூன். 22வது கேள்வி, சமீபத்தில் பாரிஸ் ஒலிம்பிக்கு செல்லும் இந்திய வீரர் குழுவுக்கான தலைமை பொறுப்பில் இருந்து விலகியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மேரி கோம். 23வது கேள்வி, சமீபத்தில் மரங்களுக்காக முறையான சிகிச்சை அளிப்பதற்காக ட்ரீ ஆம்புலன்ஸ் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ள முனிசிபல் கவுன்சில் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, புதுடெல்லி முனிசிபல் கவுன்சில். 24வது கேள்வி, குகேஷ் பின்வரும் எந்த விளையாட்டுடன் தொடர்பானவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சதுரங்கம். 25வது கேள்வி, தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏப்ரல் 11. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.